அனைவருக்கும் வணக்கம். நான் டாப் ஜோதிட முறை ஜோதிடர் எம் ராஜசேகரன். இந்த டாப் ஜோதிட முறை என்பது அவரவர் விதியினை அவரவரே தெரிந்து கொள்ளலாம் என்ற முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை 2 பாகங்களாக எழுதி வெளியிட்டுள்ளேன். ஆனால் இந்த 2 நூட்களும் ஒரு ஜோதிடர்கள் படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜோதிடர் அல்லாதோர் படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது. அதனால் இதில் உள்ள கான்செப்டை, இதில் உள்ள அடிப்படை தத்துவத்தை மாற்றாமல் அதை எளிமைப்படுத்தி ஜோதிடர் அல்லாதோரும் எப்படி அவங்கவுங்க விதியை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத டாப் கர்ம வினை ஜோதிடம்ன்ற பெயரில் நான் பாடங்களாக என்னுடைய யூடியூப் சேனலில் வெளியிடப் போகின்றேன். இது முதல் பாடம். இப்பொழுது ஒருவர் அவர் விதியினை தானே தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு சில அடிப்படைகள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஜோதிடம் முழுசாக தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜோதிடத்தில் உள்ள நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜோதிடத்தில் உள்ள ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு சில விஷயங்கள் அவருக்கு வேண்டும். அவை என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த ஜாதக கட்டம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த புக்கில் அட்டையில் போட்டிருக்கு பாருங்கள். இது ராசி மண்டலம். இது பாருங்கள், அது 12 ராசி. அதோட பேர் என்ன அப்படிங்கிறது தெரியணும். பாருங்கள், மேஷம், ரிஷபம், மிதுனம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மீனம் வரைக்கும். அது கீழே கொடுத்துருக்க கிரகம் அந்த ராசிக்கு அதிபதி. அதாவது மேஷம் கீழே செவ்வாயின்னு கொடுத்துருக்குன்னா மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது போக இந்த 12 ராசி கட்டத்துலேயும் ஒவ்வொரு கிரகமும் அடைகின்ற நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த விவரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நூலில் இருக்காது. என்னோடய நூலில் அடிப்படை ஜோதிடம் நான் இருக்காது. அது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஆனது. இந்த அடிப்படை விவரம் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க புஸ்தகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், பஞ்சாங்க புஸ்தகத்தில் இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ராசியும் பாருங்கள், மேஷத்தில் சூரியன் உச்சம், சந்திரன் பகை அப்படின்ற மாதிரி 12 ராசியிலையும் அந்த 9 கிரகங்களும் அடைகின்ற நிலைகள். இது வேணும். இது நான் உங்களுக்கு காமிக்கிறது ஆற்காடு பஞ்சாங்கம். ஆனால் எல்லா பஞ்சாங்கத்துலேயும் இது இருக்கும். இது எல்லாம் மாறாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பஞ்சாங்கம் முழுசும் உங்களுக்கு தேவை கிடையாது, இந்த ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு தேவை. அடுத்தாற்போல் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜாதகம் வேணும். நம்ம யாரோட ஜாதகத்தை பார்க்கணுமோ அவங்க ஜாதகம் வாக்கியத்தில் கணிக்கப்பட்டிருக்கணும். பாருங்கள், இது இந்தியாவோட ஜாதகம். வாக்கிய முறையில் கணிக்கப்பட்ட இந்தியாவோட ஜாதகம் இந்த இடத்துல போட்டிருக்கோம் பாருங்கள். வாக்கிய கிரகஸ்புடம் நிராயணம்னு போட்டிருக்கோம். டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மேலே இருக்கும். இது எங்கன்னா நீங்கள் டிடிபி சென்டர், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஜாதகம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குற டிடிபி சென்டருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இதில் மேலும் ஒரு தகவல் முக்கியமானது, இந்த ஜனன கால தசை இருப்பு. பார்த்திங்கன்னா இந்த சனி 17 வருடம் 0 மாதம் 1 நாள்லாம் போட்டிருக்கு இல்லையா, இந்த தசாபத்தி இருப்பும் நீங்கள் பயன்படுத்துவீங்க. இந்த பிரிண்ட் அவுட் வேணும். நீங்கள் யாரோட ஜாதகம் பார்க்கணுமோ அவங்களுடைய இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் வேணும். அதில் இந்த தசாபுத்தின்னு ஒன்று இருக்கும். இது போக இன்னும் ஒரு விஷயம் வேணும். அதாவது தசாபுத்தின்னு ஒரு விஷயம் வேணும். ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தசாபுத்தி இதில் இருக்குது பாருங்கள், ஜனன கால தசை இருப்புன்னு, இதிலேருந்து அவங்க கணக்கு போடுவாங்க. இப்போ ஜோதிடர் அல்லாதவருக்கு அந்த கணக்கு போடலாம். ஆனால் போட தெரியலனாலும் பரவாயில்ல. அந்த எங்கே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்களோ அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க தசாபுத்தி வேணும்னா அது கொஞ்சம் ஒரு கூட சார்ஜ் வாங்கிட்டு நீங்கள் எந்த ஜாதகம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தசாபுத்தியும் அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சுக்கோங்க. அப்போது ஜாதகம், அதோட தசாபுத்தி உங்களுக்கு வேணும். சரி, இதெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, அடிப்படையில் 12 பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. 12 ராசிகள் நான் உங்களுக்கு காட்டினேன். அதே மாதிரி 12 பாவங்கள் இருக்குது. அந்த விவரம் தெரியணும். உதாரணத்துக்கு இந்தியா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லக்குன்னு போட்டிருக்கு பாருங்கள், லான்னு போட்டிருக்கோம் ஒரு கோடு போட்டு. இதுதான் முதல் பாவம்னு எடுத்துக்கிறணும். இங்கேருந்து 1 2 3 4 5 6 இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 12ஆம் பாவம் வந்துடும். எதுக்குங்க இந்த பாவம்ன்றது ஒன்று தேவைப்படுது
ராசியே பத்தாதான்னு கேட்டிங்கன்னா, பாவம்ங்கிறது தான் வந்து ஒரு பலனை நிர்ணயம் பண்ணுறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ 1ஆம் பாவம், லக்னம் இருந்து 1ஆம் பாவம். இப்போ இந்த லக்ன பாவம் தான் ஒருத்தருடைய புகழ், கீர்த்தி, தோற்றம் இதெல்லாம் குறிக்குது, நிர்ணயம் பண்ணுது. அதே மாதிரி 2ஆம் பாவம் வாக்கு, தனம், குடும்பம். இப்போ இந்த நான் சொல்கிற தகவல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிப்படை ஜோதிட புஸ்தகங்களில் இருக்கும். அது நீங்கள் வேணுனாலும் எந்த புஸ்தகத்தை வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் மாறாது. ராசி, நட்சத்திரம், கிரகம் சுற்றும் காலம், கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம், பாவ காரகத்துவம், பாவ நிலைகள்ன்றது வந்து எந்த அடிப்படை வந்து எந்த புஸ்தகத்துலேயும் மாறாது. அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ 1 நான் சொல்லிட்டேன், தோற்றம், கீர்த்தி, புகழ்ன்னு சொல்லிட்டேன். 2 வாக்கு, தனம், குடும்பம். 3வது தைரியம், வீரியம், சகோதர காரகம். 4 தாய் ஸ்தானம், வண்டி, வாகனம் ஸ்தானம், சுகஸ்தானமும் கூட. 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். 6 ருண ரோக சத்துருஸ்தானம், அதாவது தொல்லை, எதிரி, கடன் ஸ்தானம். 7 கலஸ்திர ஸ்தானம். கலஸ்திர ஸ்தானம்னா ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவியை குறிக்கும், பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனை குறிக்கும். அதே சமயம் வேலை, தொழில், கூட்டாளி அப்படிங்கிறதையும் இந்த 7ஆம் பாவம் தான் குறிக்கும். 8 அப்படின்னு சொல்கிறது, 8ஆம் பாவம் சொல்கிறது வந்து ஆயுளையும் குறிக்கும், எதிர்பாராத தொல்லைகளையும் குறிக்கும். 9 பாக்யஸ்தானம், அதே போல் தகப்பன் ஸ்தானம். 10 தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். 11 லாபஸ்தானம். 12 விரயஸ்தானம். இது பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் இல்லை, எல்லாமே அந்த நீங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் தேடணும், எதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த 12 பாவத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அல்லது 2 பாவ சேர்க்கையில் வந்து உருவாகும். அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது இந்த 12 பாவங்களும் என்ன எந்தெந்த விஷயம் எந்த பாவத்தில் இருக்குன்ற அடிப்படை தான் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படை. அப்போது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறதுன்றது வந்து வெறுமனே பாடன்ற மாதிரி இல்லாமல் இந்தியாவோட ஜாதகத்தை வச்சு இப்போ இந்தியா வந்து எப்படி போகும் அப்படின்ற மாதிரி எப்படி கணிக்கிறோன்றதை பார்த்தே உங்களுக்கு நான் விளக்குவேன். ஆனால் இப்போ கலஸ்திரம் ஒருத்தருக்கு எப்போ திருமணம் ஆகுன்றது வந்து ஒரு நாட்டோட ஜாதகத்தை வச்சு பண்ண முடியாது. அதனால் அடுத்த பாடம் வந்து ஒருத்தருக்கு எப்படி திருமணம் ஆகும் அப்படிங்கிறத கணக்கு போடுற விஷயம். இதை சில பிரபலங்களோட ஜாதகத்தையும் அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் வச்சு நம்ம அடுத்த பாடத்தில் பார்ப்போம். தொடர்ந்து பாடங்களை பாருங்கள். நன்றி, வணக்கம்.